ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்களேன். கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் டீடாக்ஸ் மாதிரி ட்ரிங்க் மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கும்போது அந்த 6லேருந்து 14 நாட்கள் தான் அந்த கருமுட்டை அப்படிங்கிற ஒன்று முற்றி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது சேர்ந்த உணவுகள் 2 ஸ்பூன் அளவு எடுத்து அது கூட 1 டம்ளர் சிகப்பு அரிசி எடுத்து அதை நல்லா அரைச்சி. பெரும்பாலான பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனையாக இருக்குது. நீர்க்கட்டிகள்னால மற்ற எல்லாமே வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வருது. இந்த வீட்டிலேயே நீர்க்கட்டிகள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஹோம் ரெமடிஸ் ஏதாவது செஞ்சு அந்த பிரச்சனை முழுமையாக விடுபட வாய்ப்புகள் இருக்கா? இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 4 காரணத்தினால வரலாம். இந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான சீட்ஸ் வந்து நிறைய இருக்குது, விதைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எள்ளு விதையாக இருக்கட்டும். இந்த குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சித்த மருத்துவரை சந்திக்க வந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் அவைலபிளாக இருக்குது? ஒரு 3 நாட்கள் வந்து மலைவேம்பாதி தைலம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதை ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இது போக இன்னொரு பெஸ்ட்டு மெடிசன். ஆனால் இந்த மருந்து கண்டிப்பாக சித்த மருத்துவரோட அனுமதி இல்லாமல் யாருமே எடுக்கக்கூடாது. கருஞ்சீரக மரமஞ்சள் இந்த பவுடரோட காம்பினேஷன் சேர்த்து நம்ம உள்ள இன்டேக்காக எடுக்கணும். இன்டேக்காக எடுக்கும்போது ஒரு 1லேருந்து ஒரு 28 நாள் எடுக்கும்போது இது வந்து சூதக சிக்கலை வந்து அறுத்து சூழ் அமைய செய்யும். நிஜமாவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய மக்கள் சித்த மருத்துவம் பார்த்து குழந்தை பெற்றுக் கொண்டு போகிறாங்களா? கண்டிப்பாக சார். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம சேனலில் ஏற்கனவே சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 4-5 பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது சாதாரணமாக இருந்தது. அதற்கு முன்னாடி இன்னொரு தலைமுறை போனீங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு மேலவே நிறைய பேர் பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த தலைமுறையில் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிறதுக்கே வந்து தம்பதிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிறதுக்கே மருத்துவ ஆலோசனை தேவைப்படுது, மருத்துவமனைக்கு அலைய வேண்டியது இருக்குது. சில பேர் ஐவிஎஃப் மாதிரியான பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் போய் நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய சூழலில் கூட இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் இந்த 2 பேருமே வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோட சந்திக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம குறிப்பாக வந்து பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுல அவங்களுக்கு பொதுவாக உடல்நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி தீர்க்கிறது, அதற்கு சித்த மருத்துவம் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதற்காக இந்த வீடியோவில் நம்ம கூட சென்னையிலிருந்து சித்த மருத்துவர் சிந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க போது. ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். நான் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது பெண்கள் கருத்தரிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்டுறேன். நான் பொதுவாகவே ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவன் மனைவியும் சேர்ந்த பிறகு குறிப்பாக 1 மாதம் 2 மாதத்திலே வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னு வந்து சமூகம் எதிர்பார்க்குது, சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவே வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை உருவாக்கிறது இல்லையா? பொதுவாக திருமணத்திற்கு பிறகு இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு பெண்கள் வந்து எவ்வளவு காலம் காத்திருக்கலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமானதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து தாய்மை அடைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. அவங்க எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 1லேருந்து 2 வருஷம் அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போ உள்ள சமூகத்தில் வந்து நம்ம என்னடா மாடர்ன் டெக்னாலஜி நோக்கி நம்ம போயிட்டு இருந்தாலுமே திருமணமான 1-2 மாதத்திலே ஒரு பெண்ணை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. எதுவும் விசேஷம் இல்லையா, எதுவும் சந்தோஷமான செய்தி இருக்கா அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து பெண்கள் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிறத சந்திக்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் சார் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி 1 வருடம் 2 வருடம் காத்திருக்கலாம் நார்மலாக குழந்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக. ஆமாம் சார், 1 வருஷத்துலேருந்து 2 இயர்ஸ் வந்து அவங்க வெயிட் பண்ணலாம். சரி, அதுக்கு நடுவில் மருத்துவரை பார்க்கணும், அதுக்கு ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கான அவங்களுக்கு குறிப்பிட்ட வயது அப்படிங்கிற இருக்கிற வரையுமே அவங்க கண்டிப்பாகவே வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளே அந்த டக்குனு ஒரு ப்ரெஷருக்குள்ளே அவங்க வந்து இறங்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே பெண்கள் வந்து ரொம்பவே அதில் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. அதனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தில் உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பெண்கள் வந்து குழந்தை இல்லாமல் வரும்பொழுது பொதுவாக எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சுட்டு வர்றாங்க? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது 2 பேருக்கான காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தள்ளி போகுது
போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதில் ரெண்டுத்துக்குமே தீர்வு இருக்குது சித்த மருத்துவத்தில். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதில் நம்ம பெண்களுக்கான காரணங்களை வந்து சித்தர்கள் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய காரணங்கள் இருக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். பித்தம் அப்படிங்கிறத எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பித்தம் அப்படிங்கிறது மிகுந்தாலும் சரி குறைந்தாலும் சரி, அப்போ அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது அதிகமானாலும் சரி குறைவானாலுமே சரி, இதனாலுமே பெண்களுக்கு வந்து அந்த குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். இது போக வந்து அந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய வாதத்தன்மை, அதாவது வாதம்ங்கிறது என்ன, காற்று இருந்தால் தான் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் அந்த கருப்பையில் காற்று அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது தான் அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த கருமுட்டைகள் அப்படிங்கிற ஒன்று சரியான முறையில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு PCOS அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது வந்து கருப்பையில் வந்து ஏற்படக்கூடிய பாசு பற்றாலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாசு அப்படிங்கிறது அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பருத்தல் அப்படிங்கிறது அந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி கூட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா கருக்குழியில் ஏற்படக்கூடிய கிருமிகளாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருமிகள் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருப்பாங்க. எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒன்று வராமலே இருக்கும். அதுதான் நம்ம அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூட்ரஸில் வந்து நிறையவே வந்து கிருமிகள், அதாவது வைரஸோட இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ், இந்த மாதிரியான வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நிறையவே வந்து சித்தர்கள் வந்து அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையில் பேய் ஆளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பேய் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ். அது எதனால் ஏற்படுதுன்னா பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் உள்ள பெண்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், அவங்களோட வேலை பளு, அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒன்று அவங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதில் என்ன சிம்டம் இருக்கும், எந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பாக சார், அவங்களோட வேலையோட டியூரேஷன்ஸ் அது எல்லாமே மாறுது. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்று காமனாக வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு தூக்கம் சரியான முறையில் வராது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹார்மோனோட சுரப்பு சரியாக இருக்காது. ஸோ அவங்களோட பீரியட்ஸ் அப்படிங்கிறது, மாதவிடாய் அப்படிங்கிறது ரெகுலராக வராது. அது ரெகுலராக வராதப்போ அவங்களோட பாடி வந்து ஒபீஸ் லெவலுக்கு வந்து போகும். அதாவது உடலோட எடை வந்து அதிகரித்து கொண்டே போகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அப்போவே சித்தர்கள் வந்து கருக்குழியில் பேய் ஆளும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நம்ம முன்னாடியே சொன்னோம், பித்தத்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம். நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனையை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அதனால தான் வந்து உங்களோட மாதவிடாய் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கெமிக்கல் மெசஞ்சர். அதாவது ஒரு கிளாண்ட்லேருந்து இன்னொரு கிளாண்டுக்கு அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணக்கூடியது. அதுதான் வந்துட்டு நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட பிரெயினில் உள்ள ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து வரும். அந்த ஸ்டிமுலேஷன் வந்து நார்மலாக அந்த பிட்யூட்ரி கிளாண்டில் போயிட்டு அந்த ஸ்டிமுலேஷன் பாஸ் ஆகும்போது அதிலிருந்து தான் நம்மளோட எல்லாத்துக்கும் நம்மளோட பாடிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தான் நமக்கு அட்ரினல் கிளாண்டு, ஓவரி, இதுக்கு இந்த மாதிரியான பார்ட்ஸுக்கு வந்து தேவையான ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ அந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ஒன்று கம்மியாகும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வரும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் நம்ம ஓவரிக்கு வந்து மெயினாக வந்து தேவைப்படக்கூடியது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ இது வந்து குறையும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வருது. இதை தொடர்ந்து என்ன வரும், PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ ஒரு 13 வயசு பொண்ணாக இருக்கட்டும், 18 வயசு பொண்ணாக இருக்கட்டும், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், அவங்க வந்து இந்த பியூபர்ட்டி, அவங்களோட பருவநிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே வரக்கூடியது PCOD அப்படிங்கிறது இப்போ பொதுவாக எல்லாருக்குமே வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த PCOS அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 4 காரணத்தினால வரலாம். ஒன்று வந்துட்டு அவங்களோட பாடி வந்து ரொம்ப வந்து லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன்ஸ் எதனா இருந்தால் வரலாம், இல்லை இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால வரலாம், இல்லை ஹெரிடிட்ரியாக வரலாம்.
ஸோ இந்த மாதிரியான காரணங்களால வரலாம். இது இல்லாமல் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால வரலாம். அந்த ஹார்மோன் வந்து ஆண்களுக்கானது. ஆண்களுக்கானது. அதனுடைய செக்ரீஷன் வந்து ரொம்ப அதிகமாக வரும்பொழுதும் PCOS அப்படிங்கிற ஒன்று வருது. இன்னொன்று வந்து முக்கியமாக நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் PCOD அப்படிங்கிறதா வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஹார்மோன் தான். நம்மளோட பேன்க்ரியாஸ், அதாவது கணையம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து சுரக்கக்கூடியதான். அதில் உள்ள செல்ஸ்லேருந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த பீட்டா செல்ஸ்லேருந்து நமக்கு பாடிக்கு தேவையான இன்சுலின்ஸ் எல்லாமே வந்து செக்ரீட் ஆகும். அந்த இன்சுலின் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக செக்ரீஷன் ஆகும்பொழுது நம்மளோட பாடியில் சேர்ந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தொடர்ந்து ஒரு பெண்களுக்கு PCOD அப்படிங்கிற ஒன்று வருது. அப்போ அவங்களோட சைக்கிள் வந்து 2 மாதம் 3 மாதம் அப்படிங்கிற ஒன்று தடப்பட்டு போன மாதிரி ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது நம்மளோட பாடிக்கு வந்து எதனா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா WBC ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட பாடி எதனா இன்ஃபெக்ஷன் லெவலுக்கு ஆகும்போது அந்த WBCயோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது லெவல் வந்து குறையும் பொழுது ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்பவே அதிகமாகும். எல்லாம் இன்டர் ஆகி ஸோ இதை தொடர்ந்து ஒரு சிலருக்கு வந்து PCOD வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியாக வரலாம், இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதனா இருக்குது, அதை தொடர்ந்துமே PCOD வரலாம். இப்போ PCOD அப்படிங்கிறத வந்து பொதுவாக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய சைக்கிள்லேருந்து ஒரு 5 நாளோ ஒரு 10 நாளோ தள்ளி போகிறது பிரச்சனை கிடையாது. அது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் இருக்கும். 2 மாதம் வரல, 3 மாதமாக வந்து தொடர்ந்து அவங்களோட மாதவிடாய் அப்படிங்கிறது தடைப்படுறது தான் ஒரு PCODக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவங்க தெளிவாகவே வந்து புரிஞ்சுக்கணும். இது போக அவங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். என்னென்னா அவங்களோட பாடி வந்து ரொம்ப வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே வரும், இல்லை வந்து ஒரு அப்நார்மலான ஹேர் க்ரோத் வந்து ஃபேஸில் இந்த மாதிரி வரலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும், கான்ஸ்டிபேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் PCODயில். இந்த மாதிரி PCOD உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நான் மெயினாக என்ன சொல்லுவேன், கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து கொஞ்சமாச்சும் அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பெண்கள் காலையில் எந்திரிச்சு அவங்களோட வேலைகளை வந்து செய்யணும்னா, காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளோட பிரெயினுக்கு அந்த ஸ்டிமுலேஷன்ஸுங்கிறது கரெக்டாக கிடைக்கும். ஸோ நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா தான் அந்த ஹார்மோன்ஸோட செக்ரீஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ள பெண்களோட ரொட்டீனே மாறி போச்சு. 7 மணி 8 மணி 9 மணி அந்த மாதிரி அவங்களோட ரொட்டீன் மாறும். 2 மணிக்கு தூங்குறது, காலையில் ரொம்பவே வந்து லேட்டாக எந்திரிக்கும் போது அப்போ அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆக தான் ஆரம்பிக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லோப்பியன் டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டியூபல் பிளாக்ஸ் அப்படிங்கிறது போத் சைடுமே வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செமன் போயிட்டு ரீச் ஆகவே வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்திலே இந்த டியூபல் பிளாக்குக்கு நல்ல தீர்வு முறைகள்ங்கிறது இருக்கு. அது சித்த மருத்துவத்தில் நீங்கள் PCODயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹார்மோன் லெவலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்குறதுலாம் ஓகே. ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சித்த மருத்துவம் அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டியூபல் பிளாக் டியூப், அதாவது ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி ஒரு முடியோடைய அளவு தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள டியூபல் பிளாக்குங்கிறது ஒரு மைல்டான பிளாக்னா ரெண்டுமே அடைச்சிருச்சு, அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இதுலையுமே சித்த மருத்துவ முறைகளுமே தீர்வுகள் இருக்கு. ஓகே. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற ஒன்றுமே இருக்கும். பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PCOD எப்படி வந்துட்டு ஒரு 10-15 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் எப்படி நார்மலாக இருக்கோ அதே மாதிரி வந்து பல்கி யூட்ரஸுங்கிறது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஸ்கேன் பண்ணாவே இருக்க ஆரம்பிக்குது. இது வந்து காமனாக இருக்குது. இந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த மாதவிடாய்ங்கிறது அதிகப்படியான வலியோடு வரும், டிஸ்மெனோரியா கண்டிஷனில் வரும். அதுவும் வரக்கூடிய ப்ளீடிங்கு ரொம்பவே கட்டியாக வரும். ஸோ அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட்ஸை வந்து போட்டு அந்த ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாலுமே அடுத்த சைக்கிளும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், எதனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வருது, ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாக வருதுங்கிற காரணத்தை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற இந்த காரணங்கள் எல்லாமே விலகும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். சரி மேம், நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் தெளிவாக சொல்லிட்டீங்க. இதற்கான தீர்வுகள் பற்றியும் நம்ம பேசிடுவோம். குறிப்பாக முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் ஹோம் ரெமெடிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சித்த மருத்துவம் பற்றி பேசலாம்.
கண்டிப்பாக சார். இப்போ பெண்கள் வந்து இப்போது பியூபர்ட்டி அப்படின்னு ஒன்று அடைவாங்க, மெனார்க், அவங்க பருவநிலை வந்து அடைவாங்க. அந்த காலத்துலலாம் எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியுமே. எள்ளு உளுந்துனா எல்லாருமே வந்து காமனாக எடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இது எல்லாமே வந்துட்டு அதை பெரிய ஒரு சம்பிரதாயம் மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கணுமா, இதெல்லாம் எடுக்கணுமா, நான் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படிங்கிற இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி இளம் பெண்களுக்கு உளுந்து எது எள்ளு எதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து வராங்க. ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து சொன்னதை நம்ம பின்பற்றும் பொழுதுதான் இதுக்கான ஒரு தீர்வு முறை கிடைக்குங்கிறது என்னோட இது. ஏன்னா இப்போ ஒரு பெண் வந்து மெனார்க் அடைகிறாங்க, அதாவது பருவநிலை அடைஞ்சிட்டாங்கனாலே அவங்களோட ரொட்டீன்ல ஒரு 6 மாசத்துலேருந்து ஒரு 1 இயர் வரை இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரினா, அதாவது அவங்களோட ப்ளீடிங் டைம், அதாவது 1லேருந்து 5 நாட்கள் அப்படிங்கிறது அந்த குருதி ஒழுகலுக்கான நேரமா இருக்கும். அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எள்ளு சேர்ந்த உணவுகள் கொடுப்பாங்க. ஏன்னா எள்ளுல நிறைய ஃபோலிக் ஆசிடும் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு, அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா கருப்பு எள்ளுல இந்த கருப்பு எள்ளு கூட நம்ம பனை வெல்லம் அப்படிங்கிற ஒன்று சேர்த்து கொடுக்கலாம். பனை வெல்லம் அப்படிங்கிறது நிறைய கால்சியம் சத்து நிறைஞ்சது. ரெண்டுமே வந்து பனை வெல்லம்னா பனங்கருப்பட்டி அந்த மாதிரி உள்ளது. இதை வந்து ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி வந்து எடுத்து ஒரே அளவா எடுத்து நம்ம ஒரு பவுடர் பண்ணி 1லேருந்து 5 நாட்கள் தொடர்ந்து வந்து கொடுக்கும் பொழுது அந்த ப்ளீடிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று நார்மலாகும். அவங்களுக்கு அப்போதைக்கு தேவையான அந்த ஹார்மோன் சப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக கிடைக்கும். இது போக அந்த 6லேருந்து 14 நாட்கள், அந்த 6லேருந்து 14 நாட்கள் தான் அந்த கருமுட்டை அப்படிங்கிற ஒன்று முற்றி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது சேர்ந்த உணவுகள் தான் உளுந்து அப்படிங்கிறது. உளுந்து வந்து இப்போ ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா அதுக்கு சிகப்பு அரிசிங்கிறது 1 டம்ளர் அளவு எடுத்துக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா ஊற வச்சு அதை நம்ம எப்படி ஒரு மாவு மாதிரி அரைப்போமோ அரைச்சிக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பனவெல்லம் அப்படிங்கிறது பாகு பதத்தில் வந்து காய்ச்சிக்கணும். இது ரெண்டுமே போட்டு அந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு திரண்டு வரும் அந்த பக்குவத்தில். அது மேலே நம்ம நெல்லெண்ணெய் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம உளுந்தங்களி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உணவுகளை வந்து பெண்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஓம் அப்படி இந்த கருமுட்டையோட வளர்ச்சிங்கிறது ரொம்பவே வந்து அதிகப்படியாகவே இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள நிறைய பெண்களுக்கு வந்து கருமுட்டை வந்து சரியான முறையில் வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான உளுந்து சேர்ந்த உணவுகள் கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கலாம். இல்லை இது இல்லை அப்படின்னா உளுந்தங்கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து உளுந்து சாதம், உளுந்து சேர்ந்த உணவுகளை வடை, இந்த மாதிரி உள்ள உணவுகளே பெண்கள் வந்து எடுத்துக்கலாம். இது போக வந்துட்டு அந்த மீதி உள்ள 15லேருந்து 28 நாட்கள் கண்டிப்பாக வந்து அவங்க வெந்தயம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுக்கணும். வெந்தயம் அப்படிங்கிறது அயம் கண்டென்ட், அதாவது அயம் சேர்ந்த உணவுன்னே சொல்லலாம். அந்த வெந்தயத்தை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து அது கூட 1 டம்ளர் சிகப்பு அரிசி எடுத்து அதை நல்லா அரைச்சி அதை டெய்லியுமே இந்த மீதி உள்ள நாட்கள் அந்த 15லேருந்து 28 நாட்கள் வந்து அவங்க கஞ்சி பதமாக வந்து கொடுக்கும் பொழுது அந்த அயம் கண்டென்ட் அப்படிங்கிற ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலயமா இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுமே இந்த ஸ்டேஜில் தான் பெண்களுக்கு வரும். அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதிகப்படியான கோவங்கள் வரும், அதிகப்படியாக அழுகைகள் வரும். இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே பெண்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஏற்படும். ஸோ இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம வெந்தயம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இதை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஹார்மோனோட ஸ்டிமுலேஷன்ஸும் கரெக்டாக இருக்கும், ஓமோட ஸ்ட்ரென்த்தனும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம இப்போ ஒரு பெண் வந்து ஒரு மாதவிடாய் அடைஞ்சதுலேருந்து ஒரு 6லேருந்து 1 வருடம் வரையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே இதை, அதாவது எதிர்காலத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தவிர்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலைவேம்பு அப்படிங்கிற ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இது வந்து சித்த மருத்துவத்தில் மருத்துவ முறைகளே இருக்குது. மலைவேம்பு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய குருதி ப்ளீடிங் டைமில், அதாவது 2 நாள்லேருந்து ஒரு 4 நாட்கள் வரையுமே அந்த மலைவேம்பு ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 இலைகளே போதுமானதாக இருக்கும். அதை 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே அதனுடைய கசப்பு தன்மை அப்படிங்கிறது அதில் இறங்கிடும். அதை வந்து அந்த ப்ளீடிங் வந்து ஆரம்பித்தா 2வது நாள்லேருந்து 4வது நாட்கள் வரையுமே வெறும் வயிற்றில் காலையில் எடுக்கணும். ஏன் அதை வந்து வெறும் வயிற்றில் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது 2வது நாட்களில் தான் அந்த கருப்பையில் உள்ள அழுக்குகள் எல்லாமே நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி வரும். இந்த டைமில் இந்த மலைவேம்பு இலைகள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய ஓம் அப்படிங்கிறதோட வளர்ச்சியுமே நல்லா இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போக ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே வந்துட்டு அவங்களோட உணவு முறைகளில் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஆளி விதைகள் வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி காலையில் வந்து வெந்நீரில் வந்து 1 ஸ்பூன் அளவு கலந்து குடித்தாலே இந்த மாதிரி வந்துட்டு
பின்னாடி அதாவது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்டிவாக இதெல்லாமே பண்ணுறது இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து பருவம் அடைந்த உடனே முதல் 1 வருடம் 2 வருடம் அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ வந்து ஃபர்டிலிட்டி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் இதே தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உளுந்தங்களி இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதாவது நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கே வந்து நம்ம கொடுக்குற ஃபுட் அட்வைஸே இதுவாக தான் இருக்கும். இந்த நேரத்துலேருந்து இந்த காலத்தில் இந்த உணவு எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த நாள் முடிஞ்சதுலேருந்து இந்த நாட்கள் வந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து முதன்மையான அட்வைஸாக இருக்கும். சரி மேம், அது சம்மந்தமாக எங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்களேன். ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுறவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களோட உணவு முறைகள் அப்படிங்கிறத வந்து அவங்க மாற்றிக்கொள்ள தான் வேணும். இப்போ ப்ரெக்னென்சி அப்படிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மனநிலைமை அப்படிங்கிற ஒன்று நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். மனநிலைமையும் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் உடல்நிலை அப்படிங்கிற ஒன்று ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ வந்துட்டு இது வந்து அவங்க ஒவ்வொரு நாள் வந்து எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து ஆரம்பிச்சிருச்சு, பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த முதல் நாள் வந்து கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து அவங்க பெட்டராக ரெடி பண்ணிக்கணும். அது போக ரெண்டாவது நாள் வந்து அவங்களோட ப்ளீடிங் ஃபேஸ்க்கான 2வது நாள், அந்த நாட்கள் அப்போது கண்டிப்பாக அவங்க வந்து சீரகம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாளே வந்து சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஏன் சீரகம் எடுக்க சொல்கிறோன்னா அது நல்ல ஒரு டைஜஷன் கண்டென்ட் உள்ளது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ளீடிங் ஃபேஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு அதாவது கருப்பையில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து நார்மலாக அந்த 2வது நாள் தான் நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2வது நாட்களில் சீரகம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் வந்து கண்டிப்பாக அவங்க வெந்தயம் சேர்ந்தது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வெந்தயம் வந்து அவங்க அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் பவுடரை வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் வந்து கலந்தும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா வெந்தயம் வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு காலையில் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே வந்துட்டு அந்த 3வது நாள்லேருந்து தான் அடுத்தது வரக்கூடிய அந்த கருமுட்டையோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த 3வது நாள்லேருந்து வெந்தயம் சேர்ந்த உணவுகள் எடுக்கலாம். இது எல்லாமே ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறவங்க எடுக்கக்கூடியது. இது போக 4வது நாள் வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாமே ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்க்குறது முக்கியமானது. இப்போ ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்டாக இருக்கட்டும், அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படி இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி இருக்குது, அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பாடி டெஸ்ட் வந்து அவங்களே பண்ணி பார்க்குறது பெட்டர். எப்போ வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த 4th டே ஸ்பெசிஃபிக்காக அந்த டேல பண்ணலாம். 4th டே ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது அந்த ப்ளீடிங் ஃபேஸ் வந்து முடிஞ்சு அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மல் லெவலில் இருக்கும். ஸோ இது இப்போ இந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் 4வது நாள் வந்து பண்ணிக்கலாம். இது போக வந்து 5வது நாள் வந்து முக்கியமாக வந்து அவங்க எடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி வந்து எடுக்கலாம். சிகப்பு அரிசி அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து அயன் கண்டென்ட்டு, மெக்னீஷியம், செலீனியம்ஸ் நிறைய இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கருப்பு கலந்த ஒரு சிகப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற சிகப்பு அரிசிங்கிறது இந்த சம்பா அரிசி சொல்கிறீங்களா இல்லை கருப்பு கவுனி சொல்கிறீங்களா? கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அது ஆல்மோஸ்ட் பிரவுன் கலர் மாதிரி இருக்கும். பிரவுன் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசைடின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அதில் இருக்கிறதுனால அது அந்த நிறத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி சேர்ந்த உணவுகள் வந்து 5வது நாள்லேருந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 6வது நாள் வந்து அவங்க பேரிச்சம்பழம் வந்து நிறைய எடுக்கலாம். ஏன்னா பேரிச்சம்பழம்ல அயனும் இருக்குது, அது அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. சீக்கிரமாக அந்த இம்ப்ளான்டேஷன் கரு வந்து புதையிறதுக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிற ஒன்று ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ பேரிச்சம்பழத்தை வந்து அவங்க பாலில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக வெறும் வயிற்றில் வந்து 4 இல்லை 5 பேரிச்சம்பழம் அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட 7வது நாள்லேருந்து அவங்களோட வெயிட்டில் வந்து அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து அதிகமாக வந்து இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எப்படி சொல்லலாம் ப்ரோட்டீன் சேர்ந்த உணவுகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு சாலட் மாதிரி சொல்லலாம், ஒரு ஹெல்த்தி சாலட் மாதிரி. நல்லா வந்து ஒரு பச்சை பயிறு, கொண்டக்கடலை இது எல்லாமே நல்லா முளை கட்டி
சட்டி வச்சு அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் இல்லை கேப்சிகம் அந்த மாதிரி போட்டு கருப்பு சால்ட்டை வந்து போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, விட்டமின் சி வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த உணவுகளை வந்து அவங்க காலையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுக்கலாம். ஏன்னா விட்டமின் சி வந்து போகும்போது இதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஓவம் அப்படிங்கிற ஒன்று ஹெல்த்தியாக வந்து உருவாகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். இது இல்லாமல் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே குறையும். இது போக கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் டீடாக்ஸ் மாதிரி ட்ரிங்க் மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கும்போது அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வரக்கூடிய பெயின், வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள ஒரு 100 ml வாட்டரில் வந்து ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 பட்டை, அது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு வந்து இஞ்சி தோல் வந்து சீவிட்டு அதை நல்லா வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய், அது ஒரு அரை துண்டு, இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி அந்த தண்ணியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்க எடுக்கலாம். இது வந்து லிவரில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிற வந்து பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக அவங்களோட 3 மாதமாக எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒன்று சீக்கிரமாக வந்து நிறைய பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. சரி மேம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டயட்டு இதை சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது, அந்த டேட்டை ஞாபகம் வச்சு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. இல்லை, ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் இல்லைல்ல சார். அதை எடுக்கிற உணவுகள் நம்ம எப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே அவங்களோட ஹார்மோன்ஸோட ரிலேட்டடான ஃபுட்டு, அவங்களோட கருமுட்டைகள் வந்து உருவாகிறதுக்கு ரிலேட்டடான உணவுகள். நீங்கள் இது மாதிரி டயட் சார்ட் மாதிரியே போட்டு கொடுத்து இதை ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. அவங்க ப்ரெக்னென்சி அந்த ஃபாலோவில் வராங்க அப்படின்னாலே அவங்க ரெடி ஆகிட்டாங்க, ப்ரெக்னென்சிக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க, அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குங்கிறப்போ இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக வந்து நான் சேர்க்க சொல்கிறது. மேம், எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பெரும்பாலான பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனையாக இருக்குது. நீர்க்கட்டிகள்னால மற்ற எல்லாமே வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வருது. வீட்டிலேயே நீர்க்கட்டிகள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஹோம் ரெமடிஸ் ஏதாவது செஞ்சு அந்த பிரச்சனை முழுமையாக விடுபட வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற வர்றதுக்கு ரீசன் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான சீட்ஸ் வந்து நிறைய இருக்குது, விதைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எள்ளு விதையாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ளாக் சீட்ஸ், இந்த ஆலி விதைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மைல்டாக இளவரப்பாக வறுத்து அதை பவுடர் மாதிரி பண்ணி அவங்க டெய்லியுமே வந்துட்டு பிசிஓஎஸ் உள்ளவங்களாக இருக்கவங்களாம் காலையில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு என்ன பண்ணணும், ஹாட் வாட்டரில் கொதிக்க வைக்கணுமா? ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது பவுடர் மாதிரி உள்ளதை ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து ஒரு 20 நாள் 28 நாள் எடுக்கும்போது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆகும். இது இல்லாமல் வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இந்த ஓவம் வந்து கரெக்டாக வந்துட்டு மெச்சூர் ஆகலை, அதனால தான் வந்துட்டு அந்த சைக்கிள் ஒரு சிலருக்கு வந்து டிலே ஆகும். சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருமுட்டைகள் வந்து வளர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், பித்தம் அப்படிங்கிற ஒன்று, அதாவது ஹீட் அப்படிங்கிற ஒன்று அங்கே போதுமானதாக இருக்கணும். இதுக்கு வந்து அவங்க நிறைய வெள்ளரிக்காய் ஜூஸ், இல்லை வெண்பூசணி அந்த மாதிரி உள்ள ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக நம்மளோட உணவுப் பொருட்களில் கிடைக்கக்கூடிய முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, அதாவது கிரீன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் கிராம்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது, நிறைய ஃபைபரும் இருக்குது, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளதில் இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறத ஒன்று முளை கட்டி எடுத்துக்கலாம். இதை எப்போ எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளீடிங் ஃபேஸ் வந்து ஆரம்பித்த 3ஆவது நாள்லேருந்து தொடர்ந்து 14 நாட்கள் எடுக்கும்பொழுது அந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படின்னு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கருமுட்டை சரியான அளவில் வளராமல் இருக்குது. அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பச்சை பயிறு அப்படிங்கிற வந்து நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்று குறையும் பொழுது தான் ஓவம் அப்படிங்கிற ஒன்று கருமுட்டை அப்படிங்கிறது சரியான முறையில் வளர்ந்து வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள கருமுட்டை வளர்ச்சி குறைவாக உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பச்சை பயிறு அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம். டெய்லியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10லேருந்து ஒரு 20 தானியம் அந்த பச்சை பயிறு வந்து அவங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டாலே அது போதுமானதாக இருக்கும். சரி மேம், இப்போ வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைய வைக்கிறதுல நவீன மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டேயில் இதோட சைஸ் என்ன இருக்குது, சரியான முறையில் வளர்ந்துருக்குதா அப்படின்னு பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ஓகே இது மெச்சூர் ஆயிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற லெவல் கொண்டு வர்றாங்க இல்லையா? நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம இந்த உணவு முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கூட இன்டர்னலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, சரியான முறையில் போயிட்டு இருக்குதா
அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். அவங்களுக்கு வந்து ஓவம் வந்து இப்போ மெச்சூர் ஆகுது அப்படின்னா லேசான வெள்ளைப்படுதல் இருக்கும், அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது போக வந்து மைல்டாக வந்து நெஞ்சில் வந்து குத்தல் மாதிரி இருக்கும், செஸ்ட் பிரிக்கிங் பெயின் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வருது அப்படின்னால அவங்களோட ஓவுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உணவு முறைகள் வேலை செய்து ஓவுலேஷன் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது போக பார்த்தீங்கன்னா கழற்சிக்காய் அப்படிங்கிற ஒன்று நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த கழற்சிக்காய் அப்படிங்கிறதோட தோலை மட்டும் நம்ம நீக்கிட்டு உள்ள பருப்பு, கழற்சி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் மாதவிடாய் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறவங்க இந்த கழற்சி பருப்பை மட்டும் எடுத்து அந்த ஒரு பருப்புக்கு 5 மிளகு வீதமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு 10 பருப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா 10 பருப்புக்கு கரெக்டாக ஒரு பருப்புக்கு 5 பருப்பு வீதம் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதை வந்து பவுடர் மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து சித்த மருத்துவத்தில் கழற்சி சூர்ணம் அப்படின்னுமே சொல்லலாம். அந்த பவுடரை வந்து நம்ம இயர்லி மார்னிங் வந்து எழுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு ஸ்பூன் தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தாலே அந்த மாதவிடாய் வந்து தள்ளி போகிறது, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஏமெனோரியா கண்டிஷனில் வந்து போகிறதுங்கிறத நம்ம வந்து தடுக்கலாம். சரி மேம். இந்த கலர்ச்சிக்காய் வந்து ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டதில்லை, அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் எனக்கு எது அப்படின்னு தெரியல. இந்த காய் வந்து சித்த மருத்துவ மெடிக்கல் ஷாப்களில் இல்லை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா? இது சூரணம் சொன்னீங்கல்ல, அந்த சூரணமும் ரெடிமேடாக கிடைக்குமா? சூரணமும் ரெடிமேடாக கிடைக்கும், இந்த கழற்சிக்காய் அப்படிங்கிறதுமே ரெடிமேடாக கிடைக்கும். நம்ம அடுத்ததாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், மருந்துகள், மூலிகைகள் பற்றியும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இந்த குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சித்த மருத்துவரை சந்திக்க வந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் அவைலபிளாக இருக்குது? இந்த குழந்தையின்மை அப்படின்னு காரணமாக வரக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து நாடி பரிசோதனை அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா வந்து இது வந்து வாத பித்த கபம் அப்படிங்கிறதோட மிகுதல் குறைதல் காரணமாக தான் ஏற்படுது. ஒவ்வொரு பர்சன்ஸோட அவங்க வாத உடம்பாக இருக்காங்களா, இல்லை பித்த உடம்பாக இருக்காங்களா, கப உடம்பாக இருக்காங்களா, அவங்களோட தேகிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு முதல்ல வந்து எண்ணெய் குளியல் கொடுக்கறது முக்கியமானது. இப்போ வாதமாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சுக்கு தைலம் வந்து கொடுப்போம். அதுவே பித்த தேகிகளாக இருக்காங்க அப்படின்னா சீரக தைலம், அசை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தைலம் வந்து கொடுக்கலாம். இதுவே கப தேகிகளாக இருக்காங்கன்னா நொச்சி தைலம். அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் 3 நாட்கள் வந்து இந்த தைலத்தை வந்து தலையில் வந்து தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை தேய்த்து குளிக்கிறதுக்கு வந்து பஞ்சகற்ப பொடி அப்படிங்கிற ஒன்று கொடுப்போம். பஞ்சகற்ப பொடின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம், குளியல் பொடி மாதிரி. இது வந்து நம்ம தேய்ச்சி குடிக்கும்போது எந்த விதமான நோய்களுமே நம்மளோட அணுகாது, வாதப்பித்த கபத்தை வந்து சமநிலைக்கு வந்து கொண்டு வரக்கூடியது. ஸோ இந்த பஞ்சகற்ப பொடியும் சேர்த்து அவங்க வந்து ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒன்று எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது அவங்களோட வாதமாக இருந்தாலுமே பித்தமாக இருந்தாலுமே கபமாக இருந்த மாதிரி ஒரு சமநிலைக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள், இப்போ ஒருத்தவங்க ப்ளீடிங் சைக்கிளில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3 நாட்கள் வந்து மலைவேம்பாதி தைலம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதாவது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்த மலைவேம்பாதி தைலம் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து மலைவேம்பாதி தைலம்ங்கிறத அவங்களோட மாதவிடாய் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து ஒரு 3 நாட்கள் வரையுமே வந்து எடுக்க சொல்றது. 15 ஒரு 30 ml அளவு எடுத்துக்கணும். நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சாதத்துல வந்து ஊற வச்ச தண்ணி வந்து இருக்கும். அந்த நீராகாரத்துல வந்து ஒரு 1/4 டம்ளர் நீராகாரம் எடுக்கிறோம்னா இந்த மலைவேம்பாதி தைலம்ங்கிறத 15 30 ml வீதம் நல்லா கலந்து அதை வந்து ஒரு காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல வந்து எடுக்க சொல்லுவோம். உள்ளுக்கு குடிக்கலாம். அப்படி குடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 டைம் வந்து மைல்டாக வந்து பேதி மாதிரி ஆகும். அது அவங்க கொஞ்சம் மோர் குடிச்சாங்க அப்படின்னாலே வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த மலைவேம்பாதி தைலம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது கருமுட்டைகள் உருவாகிறதோட தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்காக முதல்ல வந்து கொடுக்கக்கூடியது மலைவேம்பாதி தைலம் அப்படிங்கிறத கொடுப்போம். இது போக இன்னொரு பெஸ்ட் மெடிசன், ஆனால் இந்த மருந்து கண்டிப்பாக சித்த மருத்துவரோட அனுமதி இல்லாமல் யாருமே எடுக்கக்கூடாது. அகஸ்தியர் குழம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதில் PCOSக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். ஆனால் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா அது அளவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மைனூட்டான ஒரு அளவில் தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தவறான நேரம் அப்படி மாதிரி எடுத்துட்டாங்கன்னா இதை பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அது ஒரு மிளகு அளவு மட்டும்தான் நம்ம எடுப்போம். அந்த மிளகு அளவு மருந்து வந்து இப்போ குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ற பீப்புள்ஸ்க்கு எப்படி கொடுப்போம்னா ஒரு மிளகு அளவு மட்டும் எடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வெத்தலை அப்படி இல்லைன்னா அரசங்கொழுந்துல அந்த மரத்தை கொழுந்து இலையில வந்து கொடுப்போம். இப்ப வெற்றிலையா இருக்கு அப்படின்னா வந்துட்டு வெற்றிலையோட காம்பும் அந்த நடு நரம்பும் வந்து எடுத்துட்டு அந்த வெற்றிலையில வந்து சுண்ணாம்பு இப்படி
தடவுமோ அதை ஒரு மிளகளவு மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி இயர்லி மார்னிங் 5 o'clock 5 மணிக்கு எழுந்து தான் போகணும். சூரியன் வந்து உதயமாகிறதுக்கு முன்னாடியே அந்த மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மருந்து எடுத்து நல்லா வந்து தூங்காமல் கொஞ்சம் நேரம் நடந்தாலே நல்ல வயிற்றில் உள்ள வாதம் எல்லாமே, அதாவது மோஷனாக வந்து வெளில வந்து போக ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பாடி வந்து பித்தமாக இருக்குன்னா கண்டிப்பாக வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஒரு 5-6 டைம் மோஷன் போனதுக்கப்புறமா அவங்க மோர் அப்படிங்கிற ஒன்று பட்டர் மில்க் வந்து குடித்தாலே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து பெஸ்ட் மெடிசனாக சித்தால வந்து கொடுக்குறது. அகஸ்தியர் குழம்பு கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன்னா பேதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியே ஆகும். ஸோ அதனால ஆலோசனையின் படி தான் எடுக்கணும். ஸோ இது வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. இது போக வந்து பார்த்தோன்னா அதாவது சூதக தடையை வந்து அகற்றக்கூடியது சதக்குப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம். இது ஒரு முக்கியமான ஒரு 3 பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து சித்த மருந்துகளை சூதக உடைப்பு குடிநீர் அப்படின்னே கிடைக்குது. ஸோ இந்த சதக்குப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து 3மே வந்து ஒரு சுத்தம் பண்ணிட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டு ப்ளஸ் வந்துட்டு அளவு பார்த்தா ஒரு சேம் குவான்டிட்டி அளவு எடுத்துக்கிறது பெட்டர். இது எடுத்துட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிட்டு சோம்பு கஷாயத்தில் வந்து குடிக்க சொல்லலாம். சோம்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே வந்து கிடைக்கும், பெருஞ்சீரகம். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு இந்த அதாவது இந்த மருந்து கருஞ்சீரகம், மரமஞ்சள் இந்த பவுடரோட காம்பினேஷன் சேர்த்து நம்ம உள்ள இன்டேக்காக எடுக்கணும். இன்டேக்காக எடுக்கும்போது ஒரு 1லேருந்து ஒரு 28 நாள் எடுக்கும்போது இது வந்து சூதக சிக்கலை வந்து அறுத்து சூழ் அமைய செய்யும் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அதாவது கரு வந்து உருவாக செய்யும் அப்படின்னே மருந்துகள் சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். எனக்கு ஒரு டவுட் மேடம், நீங்கள் வந்து கருஞ்சீரகமும் இதில் சேருது இல்லையா? ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க கருஞ்சீரகம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு வேற ஒரு இடத்துல நான் பேசின ஞாபகம் இருக்கு. ப்ரெக்னன்சிக்கு வந்து பிளான் பண்ணுறவங்க கருஞ்சீரகம் எடுக்க தேவையில்லை. அதாவது சைக்கிள் ரெகுலராக இல்லாதவங்க சூதக சிக்கல் அப்படிங்கிறது இங்கே PCOS அதை தான் சொல்லும். ஸோ அந்த சூதக சிக்கலை அறுத்து சூளை வந்து அமைய செய்யும். PCOS அது குறைக்கும் அப்படின்னு சொல்ல வர. கரு உருவான பிறகு இது நிறுத்திடணும் இல்லையா? கரு உருவாகும் போது எடுக்க தேவையில்லை. ஏன்னா கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரெஷரை வந்து லோ பண்ணக்கூடியது. டக்குனுமே வந்துட்டு ப்ரெஷர் வந்து லோ பண்ணுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி உள்ள பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா இது எடுக்கக்கூடாதுதான். சரி மேம், ஓகே. ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமா வந்து சொல்லக்கூடியது. இதை விட போனால் தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்பிராகஸ் ரெசிமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குலேருந்து எடுக்கக்கூடிய நெய் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு முக்கியமாக வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா வந்து அது ஓமோட ஹெல்த்தையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், பாடியில் உள்ள ஹீட்டை வந்து குறைக்கக்கூடியது. இந்த தண்ணீர் விட்டா நெய் அப்படிங்கிறது ஒரு காலையில் இருந்து ஒரு சுடு தண்ணியில் வந்து ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி எடுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இந்த நெய்யை வந்து நம்ம அதில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். அதாவது பாடியில் உள்ள உஷ்ணத்தையும் குறைக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு, கருமுட்டை உருவாகிற தன்மை அப்படிங்கிறது நல்லாவே வந்து பெட்டராக இருக்கும். இந்த தண்ணீர் விட்டா நெய் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லை வெளியே கிடைக்குதா? இது வந்து சித்த மருத்துவ கடைகளிலே வந்து கிடைக்கும் தண்ணீர் விட்டா நெய் அப்படிங்கிறது. இது மருந்து வகையை சேர்ந்தது? மருந்து வகையை சேர்ந்தது தான். சரி மேம், இப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தங்க வந்து ப்ரெக்னென்சிக்காக வேறு பிளான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நவீன மருத்துவத்தில் நிறைய சோதனைகள் செஞ்சுட்டாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. IVF போகணும் அப்படின்னு, செயற்கை கருவுதல் போகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட சித்த மருத்துவ மருந்துகள், சித்த மருத்துவருடைய கன்சல்டேஷனில் கன்சீவ் ஆக வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போ IVF போகிறோம் அப்படின்னாலே அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும், இன்னும் ஓவம் வந்து சரியான அளவில் உற்பத்தி ஆகாத இருக்கும். இதுக்கு நம்மளோட உணவு முறைகளையும் மாற்றி, நம்மளோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்ஸை வந்து மாற்றி அதுக்கு தகுந்த மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது அந்த கருமுட்டையோட வளர்ச்சிங்கிறதே நம்ம அதிகரிக்க முடியும். சரி, ஓகே. நம்ம எவ்வளோ தான் முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்குது? நிஜமாவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய மக்கள் சித்த மருத்துவம் பார்த்து குழந்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்களா? IVF அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். என்ன காரணத்தினால அவங்க IVF வந்து போயிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வேணும். சித்த மருத்துவத்தை நோக்கி வராங்க அப்படிங்கிறப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயாவது கவுன்சிலிங் அப்படிங்கிற போகும். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி இதை நம்ம பாசிட்டிவாக வந்து ரிசல்ட் கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வேற ஒரு நவீன மருத்துவத்துடைய ட்ரீட்மெண்ட்டு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சில நேரங்களில் வந்து நான் தெரிஞ்சிருக்கிறேன், நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பேரலாக வந்து இந்த ரிசல்ட்ஸ் பெட்டர் ஆகிறதுக்காக ஒரு சித்த மருத்துவரை சந்தித்து மருந்துகள் எடுக்க சொல்லியும் கூட அனுப்புகிறாங்க. மென்க்கும் அனுப்புகிறாங்க, விமென்க்கும் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் உங்களுக்கு வருதா?
அப்படி இருக்கிறவங்களுக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குதா சித்த மருத்துவம்? ஆமாம் சார், அந்த மாதிரி உள்ளவங்களுமே நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து அலோபதி டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணியுமே வந்து நீங்கள் சித்தா எடுத்துக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல், பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஓகே இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கண்டிப்பாகவே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட காரணங்கள் என்ன மாதிரியான காரணத்தினால வந்து இந்த பிரச்சனை இருக்குங்கிற அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வு முறைகள் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சித்த மருத்துவங்கிறதே நோய் நாடி, நோய் முதல் நாடி தான். நோய்க்கு மருந்து கிடையாது, அதுக்கான காரணத்துக்கான தான் மருந்தே நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கான காரணத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான மருந்துகளை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மக்களுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் எடுக்கலாம், அந்த டியூரேஷன் அப்படிங்கிறதுமே நம்ம சொல்ல முடியும். ஓகே, சுமாராக வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்திட்ட வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ காலம் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கிறாங்க, அதை நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுக்குங்கிறத பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு தான் நம்ம மருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இவ்வளோ டைம் எடுக்கும், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக மருந்து எடுக்கணும். குழந்தையின்மை அப்படின்னு சித்தாவுக்கு வரும்போது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1 மாதம் 2 மாதம் எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரயோஜனப்படாது. தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதம் மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான காரணங்கள் அவங்க கிட்ட இருக்குங்கிறப்ப ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க ஒரு 6 மந்த்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். தேவையை பொறுத்து முடியும், தேவையை பொறுத்து தான் சொல்ல முடியும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த மருந்துகளுடைய காஸ்ட்லாம் எப்படி இருக்குது? பொதுவாக அலோபதிக்கு இல்லை நவீன மருத்துவத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஸ்கேன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு நிறைய செலவாகுது. அதை கம்பேர் பண்ணும்போது சித்த மருத்துவத்தினுடைய ஆகக்கூடிய செலவுகள் எப்படி இருக்கும்? ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புள், பெண்களுமே வந்து கன்சல்ட் பண்ணி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக சார். சித்த மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு மருந்து மட்டும் அதில் சேர்க்காது. ஒரு மருந்தோட காம்பினேஷன். இப்போ நிலவேம்பு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுவோம், ஆனால் நிலவேம்பு மட்டும் அதில் சேராது. அதில் சேரக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10-15 சரக்குகள் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுளான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ரொம்பவே வந்து அதிகப்படியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா சித்த மருத்துவ மூலிகைகள் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வந்து நாங்கள் பற்பம் செந்தூரம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே மினரல் ட்ரக் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான முறையில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விலைகள் தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய அளவில் தான் அது போதுமானதாக இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, குறிப்பாக பிசிஓடி சம்மந்தமாக, பிசிஓஎஸ் சரி பண்ணுறது சம்மந்தமாக, வீட்லேயே சரி பண்ணுறது, சித்த மருத்துவம் சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். நன்றி சார். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பெண்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நிறைய சொல்லியிருக்கிறாங்க மேம். அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப உங்ககிட்ட ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வர்றேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.